ஓகே எஸ் மேடம். சார், உங்கள் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ டைம் எலாப்ஸ் ஆகிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் லைக் கண்டினியூஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு கொஷின் என்னன்னா, ஸோ இப்போ இப்படி ஒரு கிளாஸஸ் இருக்குன்னு சில பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லாமையும் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஜுகேட்டட் விமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அரேஞ்ச் மேரேஜாக இப்போ அம்மா அப்பா வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய டவுரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க இன்செக்யூர்டாக உள்ளேயே ஃபீல் பண்ணி லைக் 3 months அப்புறமா அவங்க சில இதுவான ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, லைக் சூசைடு அப்படி இப்படின்னு. ஸோ அவங்க வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது வந்து அவங்க ஒரு மேரேஜ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய மோஸ்ட்லி இப்போ ரீசன்ட் கேசஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம வந்து இது கொடுக்கலாம் சார், ஒரு அட்வைஸ் மாதிரி? வெரி நைஸ் கொஸ்டின். தேங்க்யூ. உட்காருங்க, நான் பதில் சொல்கிறேன். ரொம்ப அறிவுபூர்வமான கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, எங்கள் அம்மா வந்து என்னை ஒரு 20 வருஷம் பெற்று வளர்த்து, நான் எந்த ஸ்கூலில் படிக்கணும், நான் எந்த ட்ரெஸ்ஸு போடணும், நான் எந்த காரில் போகணும், நான் என்ன சாப்பாடு சாப்பிட்ணும், நான் எந்த காலேஜில் படிக்கணும், அதெல்லாம் விட நான் யாரை கல்யாணம் பண்ணணும், நான் கல்யாணம் பண்ண போகிற இடத்துல எனக்கு மரியாதைக்கு நான் எவ்வளோ நகை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டாங்க. ஆனால் நான் இங்கே அனுபவித்த சந்தோஷத்தையும் ஃப்ரீடத்தையும் அங்கே துளி கூட என்னால் அனுபவிக்க முடியலன்ற விஷயத்த போய் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க கனவு கோட்டையே வந்து நான் உடைக்க விரும்பலை. அதனால என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி சூசைட் பண்ணவங்க இருக்காங்க. அது எங்களுக்கு கேஸாக வராது. நம்ம சேனலில் நானும் பார்க்குறேன்ல, நானும் இந்த உலகத்தில் தானே இருக்கேன், ரீல்ஸ் இதெல்லாம் நானும் பார்ப்பேன். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, 100% எல்லாத்துக்கும் ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த டவுரி போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வழக்கம் வந்து பரவலாக இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சாதாரணமாக 10 சவரன்லேருந்து 10,000 ரொக்கத்துலேருந்து 50 சவரன், 100 சவரன், 5 கோடி, 10 கோடி இந்த மாதிரியான கொடுக்குற சம்பிரதாயம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஃபாரினில் அங்கிட்டலாம் வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இதில் 2 விதமான இம்பேக்ட் என்னென்னா, இந்த விஷயம் ஒரு பொண்ணுக்கு நகை போட்டு கொடுக்கறது வந்து பொண்ணு வீட்டாருக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு 50 பவுன் நகை போட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு. அந்த 50 பவுன் நகை போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு காசு ஆகும், கல்யாண செலவுக்கு ஒரு காசு ஆகும். இந்த நகை போட்டு கொடுக்கறதோட இன்டென்ஷன் என்னன்னா, என் பொண்ணு வந்து பூந்த வீட்டில் போய் அவங்களோட குடும்ப வழக்கத்தின்படி ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ காது குத்துக்கோ பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது மற்றவங்கள மாதிரி எதுவுமே போடாமல் நகை நட்டு இல்லாமல் போயிடக்கூடாது, அதனால நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு தான் அது போடுறது. ஆனால் அதில் வந்து சில பேர் வாயால் கெட்டு போயிடுவாங்க. என்ன கெட்டு போயிடுவாங்கன்னா, நான் இவ்வளோ நகை போட்டு வந்தேன், நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி இந்த மனைவி வந்து கணவன்கிட்ட கேட்டாலோ அதுக்கு பதில் என்ன நான் சொல்கிறேன், நகை போட்டு வந்தது கரெக்டு தான். உங்களுக்கு கல்யாணம் முடிக்கும் போது ஒரு 22, 25 வயசு இருக்கும், நகை போட்டு நீங்கள் வந்துட்டீங்க ஒரு 20 சவரன். உங்களுக்கு 50 வருஷம் வரையும் ஒரு கணக்கெடுப்பு வச்சோன்னா உங்களுக்கு சாப்பாடு, துணிமணி, ஆடம்பர வாழ்க்கை, தேட்டரு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஈக்குவலேஷன் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் போட்ட நகை எதுவுமே வந்து ஈக்குவலே வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, எக்கனாமிக்கலாக வந்து இங்கே சர்வே பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் கிடையாது. அதை தப்பாக புரிஞ்சுட்டு 2 பேர், அந்த பெண் வீட்டாரும் சரி, நான் இவ்வளோ நகை போட்டோன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டாரை டேமேஜ் பண்ணி வாங்கி கட்டிப்பாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி தான், சண்டை போடுறதுக்கு ஊரில் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சம்பந்தக்காரங்கிட்டையோ கணவன் மனைவிக்கிட்டேயோ சண்டை போட தேவையில்லை. இது வந்து ஆத்மார்த்தமாக தன்னோட குழந்தைக்கு செய்கிறது. அது வந்து செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்ணால் அது ஹெல்த்தியாக இருக்கும். நான் இவ்வளோ போட்டு வந்தேன், உன் வீட்டில் ஒன்றும் இல்லை, நீ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணணும்னு சொன்னால் அது ரிவெஞ்சாக மாறிடும். ஆல்மோஸ்ட் அது உண்மையும் கிடையாது. போட்டுட்டு வந்ததை விட 10 மடங்கு 100 மடங்கு கணவன் வீட்டிலேருந்து செஞ்சாதான் அங்கே வாழ முடியும். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கணவர் வீட்டில் நகை போடும் போதே, இந்த நிச்சயம் பேசும்போது, இந்த கல்யாணம் பண்ணும்போது கணவர் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போடுறத போடுங்க, நீங்கள் எவ்வளோ நகை போடுறீங்களோ உங்கள் பிள்ளைக்கு போடுங்க, அதுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு 6 மாதம் கழிச்சு இவன் என்னத்தை போட்டுட்டு வந்தான்னு கேள்வி கேட்டுட்டு அவங்களுக்கு குத்துறது. ஸோ அதுவுமே வாயால் கெட்டு போகிறது தான். ஏன்னா அந்த சபையில் வந்து நீங்கள் எவ்வளோ சவரன் நகை போடுவீங்கன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு முடியாமல் தான் அந்த வார்த்தையை வந்து ஹைட் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஏன் திருப்பி அதை வந்து டீட்டெயிலிங் பண்ணுறீங்க? இங்கே தெரியாதுன்னா அவங்கள மறைக்கலையே, நீங்கள் கேட்டால் அன்றைக்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேட்கல, நீங்கள் கேட்கறதுக்கு நீங்களும் தயார் இல்லை, நீங்கள் கேட்காத சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் தயார் இல்லை. ஸோ அதை போய் அங்கே போய் 2வது இடிச்சுக்கிறது. ஸோ இதனால என்ன ஆகணும், இதுதான் ஃபேமிலி பிரச்சனை. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வராது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இது எப்படி வரும்னா, இந்த பொண்ணு போய் மாமியார் சொல்லியிருக்கோம், இல்லை இந்த பையன் வந்து பிடிக்கல, என் பொண்டாட்டி இப்படி இருக்குன்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த ஃபேமிலி பிரச்சனையை இழுத்துட்டு வந்தால் தான் இந்த சூசைடுக்கு போகும். ஒரு பொண்ணு வந்து தன் உயிரை மாய்க்கிறது அளவுக்கு முடிவு எடுக்குது அப்படின்னா, அது மனதளவுல வந்து அங்க அடிச்சு நொறுக்கப்பட்டிருந்தாதான் தன் உயிரை துச்சமா மதிச்சு போகும். ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குன்றது தெரியாது. தெரிஞ்சிருந்தா
மேபி ஒரு உசுறு கூட போயிருக்காது தெரிஞ்சிருந்தா. ஏன்னா அந்த இடத்த எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியாது. சில பேர் வந்து எங்க மதுரை என் ஊர் அங்கெல்லாம் சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, சுருக்குன்றும், அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து அந்த மாதிரியான இம்பாக்ட் நடக்க தான் செய்யும். இந்த மண்ணில் எப்பெல்லாம் அதர்மம் தலை விரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் தர்மத்துக்காண்டி யாராவது தலை தூக்குவாங்க. அப்படி தலை தூக்கிய ஒரே விஷயம்தான் இந்த மேரேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். இது இருக்கிற வரையும் இதில் சேர்ந்தவங்களுக்கோ இல்லை இதை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கோ எப்படி சொல்கிறேன்னா, இல்லாத ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிறத லைவாக காமிச்சு அவங்கள சொகுசாக வாழ வைக்கிறது, சொர்க்கத்தை காட்டுறது தான் இந்த இன்ஸ்டியூட்டோட டைட்டில். 0 டிவோர்ஸ் தான் இந்த மேரேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட தலையாய மந்திரம். ஸோ இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இதை மக்களுக்கு ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணுங்கள். இதனால உங்களுக்கும் ஒரு பெனிஃபிஷரி இருக்குது. என்னென்னா, ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானாக வளரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாருக்கும் ஒரு ஆளுக்கு அனுப்புறது திருப்பி உங்கள் குடும்பத்துக்கே ஒரு நாள் வந்து சேரும். ஸோ எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.